அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய தனித்துவமான குணம் குணாதிசயங்கள் என்ன அப்படின்ற நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நெருப்பு ராசி என்று அழைக்கப்படக்கூடிய சிம்மம் ராசி அன்பர்களுக்கு தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு உங்களுடைய தனித்தன்மை என்ன, தனித்துவம் என்ன, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் எதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுவீங்க, எதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, எப்பப்போ எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பீங்க அப்படின்றத எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத பிறகு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஏன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா சிம்ம ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு நீங்கள் எப்பயுமே பார்க்குறப்ப தனிமையாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஒரு தனிமையாக இருக்கணும், தனிமையாக போய் உட்காரணும். தனிமைவாதிகள் ஓப்பனாக சொல்லப்போனால் தனிமையை விரும்பக்கூடியவர்களாகவும் நிறையாவும் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நெருங்கி பழகிறவங்க அதிகமாக உங்ககிட்ட நெருங்கி யாராச்சும் பழக வந்தாங்கன்னா அவங்கள அதிகமாகவே நிறையா பேர்த்த நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க. இப்போ ஒருத்தவங்களாம் இருக்காங்கன்னா ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 200 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 300 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அப்படிலாம் நீங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க. நமக்குன்னு தேவையான ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த 10 ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணுற மாதிரியோ இல்லை யாராச்சும் ஒரு சின்ன பிரச்சனை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள உடனே அந்த இடத்துல கழட்டி விட்டுருவீங்க. அவங்கள உடனே அவங்கக்கிட்ட பேசாமல் கூட நீங்கள் ரொம்ப நாளைக்கு இருப்பீங்க. அதே மாதிரி எதையுமே சொல்லப்போனால் அதிகமாக நம்ப மாட்டீங்க. எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆய்வு பண்ணி யோசித்து இது கரெக்டாக இருக்குமா, தப்பாக இருக்குமா, இல்லை இந்த பாதைக்குள்ளே போகலாமா, இல்லை இதில் இறங்கலாமா அப்படின்றத எல்லாத்தையுமே யோசித்து பண்ணக்கூடியவங்க. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவு இறக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், பாசம் அதிகமாக இருக்கும். முக்கியமான விஷயம். அதே மாதிரி ரொம்ப ஒரு ரசனை உள்ளவங்களாக இருப்பீங்க. ஈவு இறக்கம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பண்புன்னு பார்த்தோம்னா, யாரை ஒரு அமௌண்ட்டு கேட்டாலும், ஒரு காசு கேட்டாலும், ஒரு தர்மம் பண்ணுறவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்காக ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறா கூட உடனே உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பயுமே பொதுவாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தலைமை பொறுப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிர்வாக திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வழிநடத்துகிற கெப்பாசிட்டி, வழிநடத்துகிற தன்மை, ஒரு 10 பேர் இருந்தாலும் 10 பேரை வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த திறமை பொதுவாகவே உங்களுக்கு இருக்கும். அந்த அனுகிரகம், அந்த அமைப்பு உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும். எல்லா இடத்துலையுமே உங்களுக்குன்னு ஒரு பேச்சு. இந்த 10 பேர் பேசிகிட்டு இருக்குன்னா அந்த 10 பேரில் உங்களோட வாய்ஸ் தனியாக இருக்கும், உங்களோட வார்த்தைகள் தனியாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் அதிகமாக சத்தம் போட்டு ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல கேட்கலாம். நீங்கள் சவுண்டாக பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க. சவுண்டாக பேசணும்னு ஆசைப்படுவீங்க, அதிகமாக கோவப்படுவீங்க, அதே சமயம் சவுண்டாகவும் பேசுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சில சமயம் சோம்பேறியாகவும் இருப்பீங்க. ஒரு என்னடா வேலை பார்க்குறது அப்படின்ற மாதிரி ஒரு சில டைமில் சோம்பேறியாக இருப்பீங்க. ஒரே இடத்துல உட்கார ஆசைப்படுவீங்க, ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி மற்றவர்கள்கிட்ட எளிய முறையில் வேலை வாங்குற திறமை உங்கள்கிட்ட இருக்கும். சரி, இந்த வேலை நீ பார்த்துட்டு இந்த வேலையை முடிச்சிடும், எனக்கு ஒரு டயர்டாக இருக்குது, நான் போய் ஒரு இடத்துல தங்குறேன் அப்படின்ற மாதிரி சீக்கிரமாக எல்லாத்துட்டையும் எல்லா வேலையும் சொல்லிட்டு போகக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கர்வம் உடையவங்களாக இருப்பீங்க. நம்ம இப்படி தான் வாழணும், இப்படி தான் வளரணும், நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருக்கணும், இந்த மாதிரி தான் போகணும், இந்த மாதிரி தான் வரணும், இப்படி தான் போகணும், நம்மளை பார்த்தா நம்ம இந்த டைமில் இந்த ஒரு கார் வாங்கணும், இந்த டைமில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு பிளானை நீங்கள் ஏற்கனவே போட்டு வச்சுருப்பீங்க. அந்த பிளான் படி நடப்பீங்க, அந்த பிளான் படி போவீங்க. அதே மாதிரி அப்போ ஒரு வாழ்க்கையை ஒரு சாய்ஸ் பண்ணி வாழக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த டைமில் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த டைமில் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்தையும் சாய்ஸ் பண்ணி எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தன்னோட இருப்பவங்க இப்போ உங்களோட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பிடிக்கலைன்னா அவங்கள உடனே வெளியேற்ற பார்ப்பீங்க. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஏதோ கஷ்டப்படுத்திட்டாங்க, உங்களை ஏதாச்சும் சங்கடப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்கள உடனே வெளியேற்ற பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த சூழ்நிலையுமே உங்களை மாற்றிக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. ஒரு கடவுள் கொடுத்த சக்தின்ற மாதிரி எந்த சூழ்நிலையோ உங்களை மாற்றிக்கிற சக்தி உடையவங்களாக இருப்பீங்க. அதே மாதிரியும் இல்லாமல் யார் மேலேயும் அதிகமாக நம்பிக்கையும் வைக்க மாட்டீங்க. வெளியே பார்வைக்கு நீங்கள் நம்பிக்கை வச்சாலுமே ஆனால் மனசுக்குள்ளே உங்களுக்கு இவங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலாமா, இந்த பார்ட்னரை நம்ம சேர்த்துக்கலாமா, இந்த பார்ட்னரை வச்சு நம்ம வேலை வாங்கலாமா, இந்த பார்ட்னர் கூட நம்ம பயணம் செய்யலாமா அப்படின்ற நம்பிக்கை கொஞ்சம் உங்களுக்கு டவுனாகவே தான் இருக்கும். அதே மாதிரி உடல் வலிமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதிகமாக ஜிம்முக்கு போகணுன்னு ஆசைப்படுவீங்க.
நிறையா விஷயங்கள் உடம்பு ப்ரெசன்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு சிம்ம ராசியில் இருக்கிறவங்க ஒரு சில நண்பர்களுக்கு பார்க்குறப்ப முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தலைமுடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு சில நட்சத்திரங்களுக்கு தலைமுடி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பாதையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது எளிய மொழியை சமாளித்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போகக்கூடிய ஆற்றல் உடையவங்க பார்க்குறப்ப பொதுவாகவே சொல்கிறேங்க, சிம்ம ராசிக்காரங்க எதையுமே தனித்துவமாக பண்ணக்கூடியவங்க, எதையுமே தனிமையில் வாழக்கூடியவங்க, ஒருத்தங்களை பிடிக்கலன்னா அவங்கள உடனே வெளியேற்றக்கூடியவங்க, அவங்கள காயப்படுத்தாமல் இருக்கக்கூடியவங்க, சத்தமாக பேசக்கூடியவங்க, தைரியமாக இருக்கக்கூடியவங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஓப்பனாக சொல்லப்போனால் 12 ராசியில் உங்கள் ராசியோட அமைப்பு இயல்பான ஒரு குணாதிசயம்ன்றது யாருக்குமே கிடையாது. சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப ஒரு கிரேட்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கக்கூடியவங்க. நிறைய கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணி நிறையா விஷயத்தையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாமே துயரப்பட்டு ஒரு இடத்துக்கு முன்னேறணும்னு ஆசைப்பட்டு வாழக்கூடியவங்க, முன்னேறி வாழ்ந்து ஒரு இடத்துக்கு போகக்கூடியவங்கள கண்டிப்பாகவே நீங்கள் எப்பயுமே இருப்பீங்க. அனைவருக்கும் நன்றி. மாமாவத்துக்கு நன்றி, வணக்கம். கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.